திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள பழனி வட்டத்திற்குட்பட்ட நெய்க்காரப்பட்டி, கரடிக்குட்டம், சத்திரப்பட்டி மற்றும் ஐவர் மலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே ஒன்றிய அரசால் கனிம வள சுரங்கங்கள் அமைக்கப்படுவதாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டு வருகிறது. அதே போல் மக்களும் இது குறித்து வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் கடந்த சில வாரங்களாக புகார் மனுவை வழங்கி வந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் இன்று தமிழக கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்திற்குட்பட்ட நெய்க்காரப்பட்டி, கரடிக்குட்டம், சத்திரப்பட்டி மற்றும் ஐவர் மலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒன்றிய அரசால் மலிலிப்டினம் கனிம சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து வெளிவந்த செய்திகளின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1,00,000 ஏக்கர், அதாவது 400 சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவில் மாலிப்டினம் என்கின்ற அரிய வகை கனிமம் இருப்பதாகவும், எளிதில் துருப்பிடிக்காத மிகவும் உறுதித்தன்மையுள்ளதாகவும், இராணுவ பயன்பாட்டிற்கு உகந்ததாகவும் உள்ள இந்த கனிமத்தை ஒன்றிய அரசு வெற்றி எடுக்க இருப்பதாகவும் செய்திகள் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே தமிழக கனிம வளத்துறை அதிகாரி மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவர் கூறியிருக்கும் அந்த கடிதத்தில் இப்பகுதி முழுவதுமே விவசாயம் சார்ந்த பகுதி. இப்பகுதியில் பல்வேறு காய்கறிகள் மற்றும் பழங்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஐவர் மலை, இடுமல் மலை, ரவிமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு மலைகள் உள்ளன. இந்த மலைகள் அனைத்தும் புராதன சமண படுகைகள், தொல்லியல் சின்னங்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய பள்ளியூர் தலங்களும் மற்றும் புலிகள் சரணாலயமும் இப்பகுதியில் உள்ளது. ஆகவே இந்த கனிம வள சுரங்கத்தை இப்பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது. இக்கனிம வள சுரங்கங்கள் சாதாரண கல்குவாரிகள், கிரானைட் குவாரிகளை போல் இருக்காது. விவசாயத்தை முற்றிலும் அழித்துவிடும். அதே போல் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது விவசாயத்தை விட்டுவிட்டு வெளியேறும் சூழ்நிலை, அகதிகளாக வெளியேறும் சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் கொடைக்கானல் எக்கோ பாயிண்ட் சென்டராக உள்ளது. இப்பகுதியும் வனம் சார்ந்ததாகவும் உள்ளது. இப்பகுதியிலும் மிகப்பெரிய பாதிப்பும் புவியியல் சார்ந்த பாதிப்பும் ஏற்படும். ஆகவே தமிழக அரசு உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி இங்கு வரும் கனிம வள ஏலத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இங்கு கனிம வளம் வெட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் பழனி மலை மட்டுமல்லாமல் அருகில் உள்ள பொள்ளாச்சி அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளும், உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள மலைகளும் அனைத்தும் அழிவை நோக்கி செல்லக்கூடும். ஆகவே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கடிதம் அனுப்பியுள்ளார்.